இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று மே மாதம் 4ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஓசை ஆகமத்திலே 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: பலிகளை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று. இன்னொரு வேதவசனம் சொல்லுகிறது, கடவுள் பலிகளால் மகிழ்ச்சி அடைய மாட்டார். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, மனம் திருந்தி நற்செய்தியை நம்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக கடவுள் மன மாற்றத்தை விரும்புகிறாரே ஒழிய பலிகளை ஆண்டவர் ஏறெடுத்தும் பார்ப்பது கிடையாது. ஊதாரி மகன் மன மாற்றத்தால் தான் கடவுளுக்கு ஏற்புடைய பிள்ளையாக மாறினான். எனவே சகோதரர்களே, பலி ஆண்டவரை ஒருபோதும் மகிழ்விக்காது. மன மாற்றமே கடவுளை மகிழ்விக்கும். ஒரு சின்ன ஒரு நிகழ்வு, ஒரு குட்டி கதை. ஒருத்தர் என்ன பண்ணாரு, மாதாவுக்கு, வேளாங்கண்ணி மாதாவுக்கு வேண்டிக்கிட்டாரு, மாதாவே நான் ஒரு உண்டி நிறையா காசு சேர்த்து வச்சு உங்களுக்கு காணிக்கை கொண்டு கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டார். அதில் என்ன பண்ணார், அதில் ஒரு ஆண்டுகளுக்கு அவர் என்ன பண்ணார், ஒரு உண்டி பெட்டியில் காசு சேர்த்து வைக்கிறாரு. காசு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்துக்கிட்டே இருக்குது உண்டி பெட்டியில். அந்த நேரத்தில் அந்த 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 நபருடைய மகள் அந்த அப்பாட்ட கேட்குறா, அப்பா இந்த ஸ்கூலில் பிக்னிக் போகிறாங்கப்பா, எனக்கு ஒரு 50 rupees எனக்கு கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா என்ன அந்த பிள்ளை கேட்குறான். அவர் என்ன பண்ணுறாரு, காசு ஏதும்மா என்கிட்ட காசு, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அந்த பிள்ளை சொல்கிறான், அதுவும் அந்த பெட்டிக்குள் தினமும் காசு போட்டு வைப்பீங்க இல்லையா, அது ஒரு 50 rupees கொடுங்கப்பா, எல்லாரும் டூருக்கு போகிறாங்கப்பா, நானும் போகிறேன்ப்பான்னு அந்த பிள்ளை சொல்கிறான். அவருக்கு பயங்கர கோபம். அது யாரு காசு, சாமி காசு, காசு தொடலாமா சொல்லிட்டு அந்த பிள்ளை அவ்வளோ கோபத்தை என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே காட்டுறாரு. அந்த குழந்தை அப்படியே போயிடுறான். அப்படியே காலங்கள் ஓடுகிறது. ஒரு நாள் மனைவி என்ன பண்ணுறாங்க, ஏங்க வீடு சாப்பாட்டுக்கு காசு இல்லைங்க, ஏதாவது செலவு காசு இருந்தால் கொடுங்க, அரிசி பருப்பாங்க கையில் காசு ஏதாச்சும் கொடுங்க என்று மனைவி கேட்குறாங்க. அன்றைக்கு மகள்கிட்ட காட்டி அதே கோபத்தை மனைவி வட்டி காட்டுறாரு. அந்த பொட்டியில் காசு கொடுங்களேன், அரிசி பருப்பு வாங்குறதுக்கு புத்திக்கு தான் அறிவு தான் உனக்கு, சாமி காசு போடலாமா அதை என்று தன் மனைவி கட்டி அந்த கோபத்தை காட்டு. சரி, மனைவியும் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் ஓடுகிறது. ஒரு நாள் பக்கத்து வீட்டு ஒரு சகோதரி ஓடி வராங்க. இரவு நேரத்தில் ஓடி வர்றாங்க. அண்ணா என்னம்மா, எங்கள் வீட்டுக்காரர் ஒரு விபத்து ஆகி போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு எங்கள் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுன்னு, கையில் ஆட்டோ கூட கையில் காசு கிடையாதுன்னு, ஒரு 200 ரூபா தான் கொடுங்கண்ணே, எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணணும், மருத்துவமனை கூப்பிட்டு போகணுன்னு, நான் காலையில் காசு கொடுத்துறேண்ணே, இப்போ கையில் காசு இல்லை கொடுங்கண்ணே என்று சகோதரியோடு என்ன பண்ணுறாங்க, அவர்கிட்ட உதவி கேட்குறாங்க. அவர் சொல்கிறான், ஐயோ 10 பைசா இல்லைம்மா என்கிட்ட, நான் என்ன பண்ணுவோம் தெரியலம்மா என்று அந்த சகோதரிக்கு உதவி செய்ய அவர் மறுக்கிறார். காலங்கள் உருவாகிறது. உண்டி பெட்டி நிறைஞ்சிடுச்சு. மகிழ்ச்சியும் இருக்கா, உண்டி பெட்டி நிறைஞ்சி போச்சு. என்ன பண்ணுறாரு, உண்டி பெட்டி அப்படியே என்ன பண்ணுறாரு, பத்திரமா ஒரு துணியில் கட்டிக்கிறார். கட்டி மூட்டையாக கட்டி வேளாங்கண்ணிக்கு போகிறாரு. ஆரோக்கிய மாதாவுடைய உண்டியில் அந்த பணத்தை தோப்புன்னு போடுறார். சகோதர சகோதரிகளே, இவர் அந்த உண்டியில் போட்ட அந்த பணத்தால் அன்னை மரியாள் மகிழ்ச்சி அடைவாரா? இவர் இந்த உண்டி பணத்தை, இந்த காசு போட்டு உண்டியில் போட்டார் இல்லையா, அந்த நிகழ்வை பார்த்து அன்னை மரியாள் தாங்கி இருக்கிறாங்களே குழந்தை இயேசு, அவர் மகிழ்ச்சி அடைவாரா? இவ்வளோ காசு காணிக்கையாக போட்டார் என்று மகிழ்ச்சி அடைவாரா? சற்று ஆழமாக சிந்திச்சு பார்க்கணும். இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் கூட அதை கருத்தை யோசித்து பார்க்கணும். தன் மகளுக்கு இல்லையா அன்பை காட்டாத ஒரு தகப்பன், வீட்டுக்கு சாப்பாடு வழியில் தன் மனைவியிடத்தில் ஒரு அன்பை காட்டாத ஒரு குடும்ப தலைவர், பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்தில் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி
ஒரு ஒரு தன் புருஷனுக்கு ஆஸ்பத்திரிக்கு மருத்துவ செலவுக்கு கூட நீ இரக்கம் காட்டாத ஒரு நபர் இந்த காசை போய் சாமிக்கு உண்டியில் போட்டிங்கன்னா கடவுள் உனக்கு ஆசையை கொடுத்துருவாரா? இந்த கடவுள் ஏற்றுக்கொள்வாரா என்று யோசிச்சு பார்க்கணும். சகோதரர்களே, லிஸ்திராவிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது. பவுலும் பர்னபாவும் அற்புதம் செய்கிறார்கள். அங்கே ஜபிக்கிறாங்க. அந்த ஜபத்தின் வல்லமை, கடவுளுடைய கிருபை, அங்கே ஒரு கால் ஊனமாக ஒரு நடக்கிறாரு. இதை பார்த்து என்ன பண்ணுறாங்க அந்த மக்கள்லாம், இவங்க 2 பேர் தான் கடவுள் என்று நினைக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் கடவுள் நினச்சி இவருக்கு பள்ளியிட என்ன பண்ணுறாங்க, மாடுகள்லாம் கொண்டு வர்றாங்க. என்ன பண்ணுறாரு, பவுலும் பர்னபாவும் ஓடி போய் தடுக்கிறாங்க. ஐயோ, நானும் மனுஷன் தான் ஐயா, தினையா பள்ளி இது, இந்த இது பள்ளி கொடுத்த கடவுள் மகிழ்ந்துடுவாரா? இது கடவுளை மகிழ்விக்காத சொல்லி மனம் மாறுங்கள் என்று மன மாற்றத்தை என்ன பண்ணுற பவுலும் பர்னபாவும் வலியுறுத்துகிறார். சொல்களே, பள்ளிகளால் கடவுளை மகிழ்விக்க முடியாது. நீ நச்சதி பாருங்க, இன்னைக்கு சொல்றது தான், என் கட்டளை ஏற்ற என் அன்பு செய்யுங்க. எனக்கு எழுதுவானா, நான் சொல்றதை கேளுங்க, அதை கடைபிடிங்க. அதை கடைபிடித்து என்னை அன்பு செய்யுங்க, பிறரை அன்பு செய்யுங்க. அதுவே மிக பெரும் நல்ல காரியம் என்று நட்சத்திர ஏசப்ப சொல்கிறார். சொல்களே, நம்ம நினச்சிக்கிறோம், நம்ம செய்கிற தவறெல்லாம் செஞ்சுட்டு போய் கடவுளுக்கு காணிக்கை செலுத்திட்டோம்னா நம்ம பாவமெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு. நம்ம செய்கிற எல்லா குற்றத்தையும் செஞ்சுட்டு நம்ம ஒரு மாதாவுக்கு ஒரு புடவை செலுத்துவோம், ஒரு இதாவது செய்வோமே, ஒரு பரிகாரம்னா எல்லாம் சரியாக போயிடும். கிடையவே கிடையாது. சில மன மாற்றத்தை தான் ஆண்டு விரும்புகிறார். ஒரு பாவி மனம் மாறுதலின் பொருட்டு விண்ணகத்தில் அப்படி மகிழ்ச்சி உண்டாகும். பைபிள் இருக்கு பாரு, படிச்சு பாருங்க. சொல்களே, கடவுள் பலிகளை விரும்புவது கிடையாது. கடவுள் நாம் தரும் காணிக்கைக்காக அவர் உட்காந்துருக்கிறவர் கிடையாது. நம்ம வச்சிருக்கிற அனைத்தும் எஸ்ஐஆர் அப்படி தான் வரும் பாருங்க. நீ வச்சிருக்க எல்லாம் நான் உனக்கு போட்ட பிச்சைன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதே எனக்கு கொடுத்துருக்கு, எனக்கு லஞ்சமாக தரையான்னு ஆண்டவர் கேட்பார். எனவே சொல்களே, நம்மகிட்ட இருக்கிற அனைத்தும் கடவுள் போட்ட பிச்சை. அதையே திருப்பி அவருக்கு நம்ம போட்டு நம்ம நல்லவங்க பேர் எடுக்க அவர் அவசியம் கிடையாது. அந்த காணிக்கைக்கு அவரும் உட்காந்துருக்கும் கிடையாது. சொல்களே, ஆண்டவர் விரும்புவது மனமாற்றத்தை, அன்பு செய்வதை, இரக்கத்தோடு இருப்பதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் அன்பு செய்யும் பிள்ளைகளாக, இரக்கத்தோடு இருக்கும் பிள்ளைகளாக மாறினால் அதுவே ஆண்டவருக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். அவ்வாறு மாற முயற்சிப்போம். அதுக்காக ஜெபிப்போம். அரசமைப்போம்.